அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லையா, இல்லை இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நீடிக்குமா, இல்லை அதுலேயாவது ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு உங்களுக்கு அடுத்த 15 நாட்களில் கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அல்லது முன்னேற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிற தகவலை இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். கட்டாயம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த கடகம் ராசி அப்படின்னு சொன்னாவே எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே அதை போராடி வெற்றி அடையணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க. நற்குணங்கள் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட. எப்படி சொல்லனா, அவங்க ரொம்பவும் அமைதியானவங்களாக இருப்பாங்க, நல்ல ஆசானாகவும் இருப்பாங்க, ஒழுக்கம் நிறைந்த மனிதராக இருப்பாங்க, மனிதநேயம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. இவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலுமே ஒரு சில சமயங்களில் இவங்களுக்கு பாதகமான செயல்கள் ஏற்படும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு வரக்கூடிய முன்கோபம் தான். இந்த முன்கோபத்தால் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் இழந்திருப்பாங்க. குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கோவப்படும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த கோவப்படுறதை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னுமே நல்ல சிறந்த நிலைமைக்கு வர முடியும். உதவும் மனப்பான்மை கொண்ட இந்த கடகம் ராசி அன்பர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். எதையுமே மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை பற்றிய ஒரு தனி சித்தாந்தமே இவங்க கிட்ட இருக்கும். அந்த தனி சித்தாந்தத்தை வழிவகுத்து வச்சுக்கிட்டு அதன்படி வாழணும் அப்படிங்கிறதுல, நேர்மையான வாழ்க்கையை வாழணுங்கிறதுல தீவிரம் காட்டுவாங்க. இயங்கி வரும் நவீன உலகத்தில் அந்த அங்கங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்கள மாற்றிக்கொள்ளும் இயல்பு இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும். ஆனால் ரொம்பவும் குழந்தைகளுக்கு இணையம் பழகும் ஆற்றல் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சின்னவங்ககிட்ட எப்படி பேசணும். இப்போலாம் இவங்க ஒரு குழந்தைகிட்ட எடுத்து கொஞ்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையாவே மாறிடுவாங்க. என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்களது செயல்கள் இருக்கும். அதுவே ஒரு பிரச்சனை நியாயம் அப்படின்னு வந்துட்டா சரியான முடிவை தெளிவான கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்மளே யோசிப்போம், அங்கே குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருந்தவங்களா இப்படி நல்லா அறிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நல்ல சிந்தனைகளை வெளிக்காட்டக்கூடியவங்களா இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரங்க அமைதியானவாகவும் ஒழுக்கம் நிறைந்தவங்களாகவும் காணப்படுவாங்க. இவங்களது நண்பர்களை ஏதாவது தவறான வழிக்கு செல்றவங்களா இருந்தால் கூட திருத்தி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வேலை எந்த மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்தா, கடகராசிக்காரர்களுக்கு நடனம், மருத்துவம், ஆசிரியர், கதையாசிரியர், விற்பனைதாரர், கணிதம், இயந்திரம் சரி செய்யும் வேலை, இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பான பணிகளை கொடுக்கறதா இருக்கும். இந்த மாதிரியான பணிகள் இவங்களோட வாழ்க்கையை உயர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பணிகள் செட் ஆகும். அது மாதிரி தானுங்க இது. அதுக்கப்புறம் காதல் உறவு இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எந்த வகையிலுமே ஒத்து வராத மாதிரி தாங்க இருக்கும். உறவினர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் மீதாக இருந்தாலும் சரி, அன்பு நல்லாவே காட்டுவீங்க. உணவையும் உறவுகளையும் சமமாக கருதக்கூடியவங்களாக திகழ்வீங்க. கடகராசிக்காரங்களை காதலிப்பது அப்படிங்கிறது சுய மரியாதையும் யதார்த்தையும் சந்திக்கும், எப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தும். கடகராசிக்காரங்கெல்லாம் சில நேரங்களில் காதலில் விழ வாய்ப்பும் இருக்குது. ஆனால் காதல் வந்ததுக்கப்புறம் நிறைய நெருக்கடிகளை சந்தித்து அந்த காதலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் நிறைய பேர் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. இந்த கடகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு சொல்கிற மாதிரியான ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலடா சாமின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். எப்படி போனாலும் ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலை நிலவும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டத்தில் நிறைய பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் பின்னடைவு சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்சே கடனாளியாகவும் ஆகியிருப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏன் வருது? ஃபஸ்ட்டு
இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது நீங்கள் யோசிக்கிறது புரியுதுங்க. இந்த மாதிரியான கஷ்டங்கள் தீர நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனை ஏன் வருது, இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை இப்போ இருக்கிறத விடவே நல்லபடியாக முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். அதுக்கு நல்ல தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. இப்போ ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வகையில் அமைஞ்சதாக சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நம்பர் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேங்க, இவ்வளவு சிறப்பு குணம் படைச்சவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தொடர்ந்து இப்போ வர அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்குது, முதல்ல முன்னேற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழு தகவலையுமே இப்போ நாம் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமே சமாளிக்கும் மன வலிமை அப்படிங்கிறது உண்டாகும் வாரம் இந்த வாரம். ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து புது புது பாடங்களை கற்றுக்கிட்ட நீங்கள் இனி வர பிரச்சனைகளை எவ்வளவு எளிதில் சமாளிக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தின் அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல முயற்சி ஸ்தான அதிபதி புதன் பகவானோட சேர்றார். இதன் மூலம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். நீங்கள் ஏதாவது பயந்துட்டு செய்யாமல் விட்டுருந்த வேலை கூட இந்த காலகட்டங்களில் துணிவாக செய்வீங்க. உங்களது வேலையை சிறப்பை பார்த்து கூட இருக்கிற அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களது பணிகள் இருக்கும். என்னடா நாமளே இந்த வேலையை செய்ய முடியலன்னு விட்டுட்டு போனால் இப்போ நாமளாம் இப்படி செய்கிறோமான்னு உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். புது தெம்பும் தைரியமும் பிறக்கும் ஒரு சிறப்பான வாரம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு வந்திருக்கு. அறிவு, திட்டம் போன்றவை நேர்மையாக செயல்படும் உங்களது ஒழுக்கமுமே உங்களோட பணிகளில் சிறப்பான பெயரை பெற்றுக் கொடுக்கும். பங்கு வர்த்தகம் லாபம் தரும் வகையில் அமையும். உங்களது செயல்களில் எந்த ஒரு சட்டவிரோத செயலும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய வேலைகளில் வீண் பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால நியாயமாக உங்களோட வேலையை உங்களுக்கான பணிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசுமை குறைந்து காணப்படும். ஏன்னா நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. நான் சொல்கிறது எதுவுமே என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குதுங்க, சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, இதுவே தான் சமாளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்த 15 நாட்களில் உங்களோட பிள்ளைகள் உங்களது சொல்படி கேட்பாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசங்கடம் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரித்து காணப்படும். அரசு உத்தியோக முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுமே அவங்கக்கிட்ட ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடியும். அவங்களா உங்ககிட்ட தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் இருக்குங்க. அது என்னன்னா சுப செலவுகளாக காணப்படுது. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. மனைவி, குழந்தைகள்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படும் பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்துடன் குலதெய்வம் கோவில் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, தவற விட்டுடாதீங்க. ஏன்னா கோடி புண்ணியம் குலதெய்வம் கோவில் சென்றால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் தீர்வுமே குலதெய்வம் நல்ல ஒரு தீர்வுங்க. மேலும் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வம் எந்த சாமி அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதன் மூலம் கடன், நோய், எதிரி தொல்லை அனைத்தும் நிவர்த்தியாகும் வாய்ப்பை உங்களது குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கடக ராசிக்கு திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டாகும். தம்பதிக்குள்ள நல்ல புரிதல் அதிகரிக்கும். பூர்வீகத்தை விட்டு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீகத்தை விட்டு தொழில் உத்தியோகத்துக்கு சென்றவங்க எல்லாமே நல்ல பொருளாதாரத்தோடு பூர்வீகத்தில் வந்து குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சிலர் எல்லாமே புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இந்த 15 நாட்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாமே நிலம், வீடு போன்ற சொத்து சேர்க்கையுமே உண்டாகும். நீங்கள் வந்துட்டு வரவு நல்லா இருக்கும் பொழுது கடன் பிரச்சனையில் தவிர்த்தவங்க எல்லாமே இந்த கடனை அடைச்சிக்கிறதன் மூலம் நல்லதாக இருக்குங்க. கை, கால், மூட்டு வலியால்
ஏற்பட்ட அவதியிலிருந்து விடுதலை உண்டாகும். தினமும் நீங்கள் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யுங்க. சூரிய பகவானால் உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூடின தகவல்கள் உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.